தம்பி தண்ணி சூடாக குளிக்கிறியா? இருங்க இதை சளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்து சளிச்சோம்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து மாவாயிடுது. அதனால சளிச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் குளிச்சுக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, அது மாதிரி செய். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோதுமையை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி வெயில காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அரைச்சிட்டு வந்ததை வந்து நம்ம இது மாதிரி மிஷின்லேருந்து கொண்டு வந்து உடனே வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. இது இப்படி ஓப்பனில் வச்சு ஏதாச்சும் ஒரு இது மாதிரி ஒரு பேனர் போட்டு காய வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கினா நமக்கு வேணுங்கும் போது சப்பாத்தியோ பூரியோ போட்டுக்கலாம். இது மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் பூரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புசு புசுன்னு வரும், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு தான். ஆனால் கொஞ்சம் வேலை தான், ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஜலிச்சிட்ருக்கிறேன். ஜலிச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா இந்த மழை காலம் வந்துருச்சு. மழை காலத்தில் இனிமேல் கோதுமையெல்லாம் காய வைக்க முடியாது. அதனால் இப்போவே இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் யார் செய்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.